ஒருவரை பிடித்துவிட்டால் அவர்களின் எண்ணங்களும் செய்கைகளும் நம்மைச் சுற்றிச் சுழல ஆரம்பித்துவிடும். அவர்கள் நம்மை விரும்புகிறார்களா இல்லையா என்ற குழப்பம் பல நேரங்களில் நம்மை வாட்டி வதைக்கும். சில சமயங்களில் ஒருவர் நம்மிடம் நெருக்கமாக இருப்பது போலவும் அடுத்த நொடியே விலகிச் செல்வது போலவும் நடந்து கொள்வார்கள். இது அவர்கள் விளையாடுகிறார்களா அல்லது உண்மையில் தயங்குகிறார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும். கவலைப்பட வேண்டாம். ஒருவர் உங்களை விரும்பினாலும் அதை வெளிக்காட்டாமல் விளையாடுகிறார்கள் என்பதற்கான 5 முக்கிய அறிகுறிகளை இங்கே பார்க்கலாம். இந்த அறிகுறிகளை வைத்து அவர்களின் உண்மையான எண்ணங்களை நீங்கள் ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். கவனம் செலுத்துவதும் பிறகு அலட்சியம் செய்வதும், உங்களுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவது, பேசுவது, உங்களை சந்திப்பது போன்ற செயல்களில் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். ஆனால் சில நேரங்களில் திடீரென எந்த காரணமும் இல்லாமல் உங்களை அலட்சியம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். உங்கள் அழைப்புகள் மற்றும் செய்திகளுக்கு பதிலளிக்காமல் இருக்கலாம் அல்லது தாமதமாக பதிலளிக்கலாம். இந்த ஏற்ற இறக்கமான நடத்தை அவர்கள் உங்களை முழுமையாக விரும்பவில்லை என்பதையும் அதே நேரத்தில் உங்களை விட்டுவிடவும் விரும்பவில்லை என்பதையும் காட்டுகிறது. இது ஒருவிதமான மனரீதியான விளையாட்டாக இருக்கலாம். மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பேசுவது. உங்களை பாராட்டும் அதே நேரத்தில் மற்றவர்களுடன் உங்களை ஒப்பிட்டு பேசுவது அவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதற்கான அறிகுறியாகும். உங்களை வேண்டுமென்றே குழப்புவதற்காகச் செய்யப்படலாம். அவர்கள் உங்களை மட்டம் தட்டுவது போல் தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒருவிதமான பொறாமையோ அல்லது உங்களின் கவனத்தை ஈர்க்கும் முயற்சியோ இருக்கலாம். உறுதியற்ற திட்டங்கள். உங்களை சந்திக்கவோ அல்லது வெளியே செல்வோ திட்டமிடுவார்கள். ஆனால் கடைசி நேரத்தில் அதை ரத்து செய்து விடுவார்கள் அல்லது தள்ளி போடுவார்கள். ஒரு திட்டத்தை உறுதி செய்யாமல் இழுத்தடித்துக் கொண்டே இருப்பது அவர்கள் உங்களை முக்கியமானவராக நினைக்கவில்லை என்பதை காட்டுகிறது. உண்மையாக விரும்பும் ஒருவர் உங்களை சந்திக்கவும் உங்களுடன் நேரத்தை செலவிடவும் எப்போதும் ஆர்வமாக இருப்பார். உறுதியற்ற திட்டங்கள் அவர்கள் உங்களை ஒரு விருப்பத் தேர்வாக மட்டுமே கருதுகிறார்கள் என்பதற்கான அறிகுறி. பொறாமை உண்டாக்குதல். மற்றவர்களுடன் நெருக்கமாக இருப்பது போலவோ அல்லது டேட்டிங் செய்வது போலவோ பேசுவது உங்களை பொறாமைப்பட வைப்பதற்காக இருக்கலாம். அவர்கள் வேண்டுமென்றே உங்களைப் பற்றி கவலைப்பட வைக்க முயற்சிக்கலாம். ஒருவேளை உங்கள் எதிர்வினையை பார்க்கவோ அல்லது நீங்கள் அவர்களை எவ்வளவு விரும்புகிறீர்கள் என்பதை தெரிந்து கொள்ளவோ இதுபோன்ற செயல்களில் ஈடுபடலாம். ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான உறவுக்கு வழிவகுக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சமூக ஊடகங்களில் மர்மம். சமூக ஊடகங்களில் உங்களுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவிடத் தயங்குவார்கள் அல்லது மற்றவர்களுடனான தங்கள் உறவைப் பற்றி தெளிவில்லாமல் பதிவிடுவார்கள். உங்களை பொதுவெளியில் தங்கள் காதலன் காதலியாக அறிவிக்க அவர்கள் தயங்கினால் அதற்குப் பின்னால் ஏதோ காரணம் இருக்கலாம். ஒருவேளை அவர்கள் மற்றவர்களுடனும் பழகிக் கொண்டிருக்கலாம் அல்லது உங்களை முழுமையாக ஏற்றுக்கொள்ளத் தயங்கலாம். வெளிப்படைத்தன்மை இல்லாதது அவர்கள் விளையாடுகிறார்கள் என்பதற்கான முக்கிய அறிகுறியாகும். இந்த 5 அறிகுறிகளும் ஒருவர் உங்களை விரும்பினாலும் விளையாடுகிறார்கள் என்பதற்கான சாத்தியக்கூறுகளை காட்டுகின்றன. இதுபோன்ற நபர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. ஆரோக்கியமான உறவு என்பது வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதையை அடிப்படையாகக் கொண்டது. ஒருவேளை நீங்களும் இதுபோன்ற சூழ்நிலையில் இருந்தால் உங்கள் உணர்வுகளைப் பற்றி அவர்களிடம் நேரடியாக பேசுவது அல்லது அந்த உறவிலிருந்து விலகுவது கூட சிறந்த தீர்வாக இருக்கலாம்.